இப்போ இன்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. மேம் நான் வந்து உங்க சீரியலுக்கு நான் வந்து உங்களுக்கு சாரீஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். எனக்கு வந்து என்னுடைய சாரீஸ வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணி குடுங்க அப்டின்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்சல்ஸ் எங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துரும். ஸோ நாங்க ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து சீரியல்ல ப்ரொமோட் பண்ணிப்போம். ஐயோ! எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரஜினி சீரியல் நான் வரும்போது எனக்கு இந்த கொலாபரேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரஜினி கமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்னோட ஓன் பர்ச்சேஸ் தான். கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு பர்டிகுலர் அவுட்ஃபிட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? லைக் பேங்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து 10K கிட்ட வந்துரும். ஒரு அவுட்ஃபிட்டுக்கு ஒரு அவுட்ஃபிட்கே வந்துட்டு ஏன்னா நீங்க போடுற நம்ம இந்த இதுக்கு வந்து நாங்க அந்த இது சொல்லுவோம் இல்லையா, அந்த முகப்பு செயின், தாலி செயின், அதுக்கப்புறம் ஒரு ஆரம், இந்த ஜிமுக்கா, அப்புறம் ஒரு அட்டிகை, பேங்கிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து சாரியோடைய காஸ்ட் எல்லாம் சேர்த்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இருக்குதுல எல்லாம் சேர்த்து எனக்கு 10K கிட்ட வந்துடும். என்னோட ஸ்கின் வந்துட்டு நான் மேக்கப் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபேர் டோனுன்றனால எல்லாரும் என்னை டல்லாக தான் இங்கே வந்து மேக்கப் போட சொல்லுவாங்க. ஸ்கின்னை வந்து இங்கே நீங்கள் என்ன தான் மேக்கப் போட்டாலும் சரி, மேக்கப் போடலனாலும் சரி, லைட்டிங் முன்னாடி நிற்கும் போது ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் தான். ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நான் முஸ்லீம், நான் பொட்டு வைக்க மாட்டேன், நான் காலில் விழுக மாட்டேன், ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், சாமி கும்பிட்ற சீன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபீல்டில் நம்ம வந்து இருக்கவே கூடாது தான். பட் நிறைய பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரஜினி சீரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு சந்தியா ராகம் நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம். ஸோ இந்த ஜேர்னி எப்படி மேம்? நீங்கள் எப்படி இந்த சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? உங்கள் லைஃப் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நான் +1 படிச்சுட்டு இருந்தேன் அப்போது. ஓகே. ஸோ நான் அப்போவே +1 படிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். ஏன்னா என்னோட அப்பா வந்து ட்ராவல்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து ஷூட்டிங் எல்லாம் வரும், மூவி ஷூட்டிங்ஸ் நிறைய வரும், ஹரி சார் மூவிஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்போ வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு கேப் அனுப்புவாங்க இல்லையா, ஸோ லோக்கல்லேருந்து கேப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சிருந்ததுனால அப்பா வந்து அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது அப்பா கூட ஷூட்டிங் ஸ்பாட் போவேன். அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் கிட்ட பேமெண்ட் பற்றியெல்லாம் பேசும்போது தான் ஜஸ்ட் அப்பா கூட ஸ்கூல் லீவ் அப்போல்லாம் போவேன் நான். அப்படி தான் நான் இது உள்ளே வந்தேன். ஸோ அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் வந்துட்டு பொண்ணு நல்லா இருக்காங்களே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வரைக்கும் எனக்கு அந்த ஆக்டிங் லைஃப் அதை பற்றிலாம் நான் யோசிக்கலை, திங்க் பண்ணலை. தென் +2 ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஓகே. வந்ததுனால சரி ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் என்னோட கெரியர். அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆக்டிங்லேயே? ஆமாம், ஆக்டிங்லேயே இருக்கேன். காலேஜஸ் எதுவுமே நான் வந்து ஆக்சுவலி கரஸில் தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக ஷூட்டிங் அது இதுன்னு இருந்ததுனால ரெகுலர் காலேஜஸ்லாம் என்னால் போக முடியல. ஸோ கரஸ் மட்டும் தான் நான் பண்ணேன். அது கூட வந்துட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கிளாஸ் போய் அட்டன் பண்ணுறதும் அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த 2 சீரியல் ரஜினி அண்ட் சந்தியா ராகம் டு பி ஸ்பெசிஃபிக், நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது 2த்துல ஒன்று சூஸ் பண்ணணும்னா எந்த சீரியல் சூஸ் பண்ணுவீங்க? ரஜினியா, சந்தியா ராகமா? சந்தியா ராகம். சந்தியா ராகம். ஆமாம். ஏன் மேம்? ஏன்னா பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் மேரேஜ் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ரீஎன்ட்ரியாக வந்தது தான் மறுபடியும் சீரியல் உள்ள. அப்போது ரஜினி வந்து நான் ரீஎன்ட்ரியாக வரும்போது ஐ எம் சீனியர் ஆர்டிஸ்ட், நான் இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து மைண்டில் வச்சு எனக்கு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. 2மே வந்து எனக்கு வந்து ஈக்குவல் கேரக்டர்ஸ் தான். அதுவும் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. பட் என்னென்னா கொஞ்சம் பாசிட்டிவாக போய் நெகட்டிவாக அதுவும் போச்சு. அதே மாதிரி இதுலேயும் வந்து பிகினிங்லேருந்து நெகட்டிவ் சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவ் பட் துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் இது. ஒரு வீட்டில் வந்து 2-3 மருமகள்கள் இருக்கும்போது, நாத்தனாருங்க இருக்கும்போது அதில் ஒரு கேரக்டர் வந்து எல்லாத்தையுமே குறை சொல்கிறது, திட்டுறது, பட்டுன்னு பேசுறது, எதையுமே யோசிக்காமல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு இதில். அங்கே ரஜினியில் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி பயந்த சுபாவம் இருக்கும். அதே சமயம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோவக்காரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் போச்சு. பட் இந்த ப்ளே பண்ணுறதுக்கு என் நேச்சுரல் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் துருன்னு தான் நானும் இருப்பேன். ஸோ அதுவும் இதுவும் எனக்கு ஈஸியாக இருக்குது நடிக்கிறதுக்கு. அது ப்ளஸ் என்னுடைய இந்த கேரக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது எல்லா இடத்துலையும். அதனால எனக்கு இது என்னுடைய ஃபேவரட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ சீரியல்ஸ்னு வந்துட்டாலே இதுக்கு முன்னாடி எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்களா வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா? லைக் நீங்க வந்துட்டு உங்க சைட்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க? ஆமாம்மா, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரோம். எங்கள் சைடில் இருந்து அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனாகவும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ பர்சனலாக நான் வந்து ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக கட்டணும், மேரேஜ் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வருதுன்னா கொஞ்சம் ஓனாகவும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கொலாபரேஷன்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க, மேம் நான் வந்து உங்கள் சீரியலுக்கு நான்
நான் வந்து உங்களுக்கு சாரீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னுடைய சாரீஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்சல்ஸ் எங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். ஸோ நாங்கள் ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து சீரியலில் ப்ரொமோட் பண்ணிப்போம். ஸோ அவுட்ஃபிட்ஸ்க்காக நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் சீரியல் உள்ள வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? ஐயோ! எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரஜினி சீரியல் நான் வரும்போது எனக்கு இந்த கொலாபரேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டா வந்துட்டு நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. ஸோ ரஜினி சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் இன்ஸ்டாகிராமே நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ கொலாபரேஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் அப்போ பண்ணும்போதெல்லாம் எங்களுடைய ஓன் காஸ்டியூம்ஸ் தான் நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த கொலாபரேஷன் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ ரஜினி கமிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னோட ஓன் பர்ச்சேஸ் தான். கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். 1 lakh? ஆமா. ஏன்னா 2 இயர்ஸ் போற சீரியல் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம சும்மா போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ என்னென்ன தேவை இருக்கோ இப்போ எங்களுக்குலாம் கலர் தீம்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு இந்த தீம் கலர் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலர் குடுத்துட்டாங்க. ஸ்கை ப்ளூ கலர் குடுத்துட்டதுனால நான் ஸ்கை ப்ளூ கலர்லயே வந்து ஒரு 50 சாரீஸ் கிட்ட நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆமா. இப்போ சொல்றாங்க ரூ. 100 புடவை, ரூ. 150 புடவை இதெல்லாம் சொல்றாங்க. பட் என்ன ஒண்ணுன்னா நம்ம வந்து மார்னிங் நாங்க சாரி கட்டுட்டோம் அப்படின்னா, நைட் வரைக்கும் நாங்க அந்த சாரில தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து செட்டுக்கு நான் 7:30க்கு வரேன் அப்படின்னா 9:00 எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட். 7:30, 8க்கு நாங்க வந்து எங்களுடைய காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நைட் 9:30 வரைக்கும் நாங்க அந்த காஸ்டியூம்ல தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மெட்டீரியல் வைஸ் எங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கு. இல்லன்னா ரேஷஸ் வரும். அந்த இது மெட்டீரியல் வந்து நமக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. இன்னொன்னு நம்ம கட்டினாலும் நமக்கு வந்து அது ஃபிட்டா இருக்காது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பண்ண வேண்டியதா தான் இருக்கு. சேம் வித் தி ஜுவல்லரி, இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்குமே யா அதேதான். எல்லாமே. இப்போ ஓகே. கொஞ்சம் கொலாபரேஷன்ஸும் இருக்கு. எனக்கு ஓன் பர்ச்சேஸும் இருக்கு. 2மே நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்றேன். ஓகே. இப்போ நீங்க போட்டிருக்கிற அவுட்ஃபிட் வந்துட்டு கொலாபா இல்ல ஓன் பர்ச்சேஸ்? இது கொலாப் இது ஓகே. ஆக்சுவலி. யா. எல்லாமே கொலாப். எல்லாமே கொலாப். என்னோட ஓகே. இயரிங்ஸ்ல இருந்து பேங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே கொலாப் இப்போ. ஓகே. சோ அப்ராக்ஸிமேட்லி ஒரு பர்టిక్యులர் அவுட்ஃபிட் நீங்க வாங்குறீங்க அப்படினா அது எவ்வளவு காஸ்ட் ஆகும்? லைக் ஸ்டார்டிங் வித் இயரிங்ஸ், நெக்லஸ், பிரேஸ்லெட்ஸ் ஒரு பேங்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து. பேங்கிள்ஸ் எல்லாமே சேர்த்து 10k கிட்ட வந்துரும். ஒரு அவுட்ஃபிட்டுக்கு. ஒரு அவுட்ஃபிட்கே வந்துட்டு ஏன்னா நீங்க போடுற நம்ம இந்த இதுக்கு வந்து நாங்க அந்த இது சொல்லுவோம் இல்லையா? அந்த முகப்பு செயின், தாலி செயின், அதுக்கப்புறம் ஒரு ஆரம், இந்த ஜிமுக்கா, அப்புறம் ஒரு அட்டிகை, பேங்கிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து சாரியோடைய காஸ்ட் எல்லாம் சேர்த்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இருக்கு இதுல. எல்லாம் சேர்த்து எனக்கு 10k கிட்ட வந்துரும். ஓகே. ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை விட கம்மியாவும் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கணும். நான் பண்ற அந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு சூட்டபிளா இருக்கணும். அந்த கலர் எனக்கு சூட்டபிளா இருக்கணும். மெட்டீரியல்ல நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு அந்த மெட்டீரியல் எனக்கு வந்து கம்ஃபர்டபிளா இருக்கணும். ஸோ அது மைசூர் சில்க்ஸ் ஆகட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், ஜார்ஜெட் எந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தாலும் எனக்கு நான் வந்து செலவு பண்ணி நான் வந்து பண்ணிப்பேன். ஓகே. சோ இது வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் இல்லையா? இப்போ நீங்க மேக்கப்லாம் வந்துட்டு பண்ணணும். டெய்லி மேக்கப் போடணும். அது வந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 12 hours வந்துட்டு நீங்க மேக்கப் போட விதா இருக்கணும். அடிக்கடி டச் அப்லாம் பண்ணணும். சோ அப்ப அதுக்கேத்த ஸ்கின் கேரும் பார்க்கணும் இல்லையா? சோ உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அண்ட் அதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஓகே. இது என்னன்னா ஆக்சுவலி வந்து என்னுடைய காட் பிளெஸிங்ஸ் தான் சொல்லணும். என்னோட ஸ்கின் வந்துட்டு நான் மேக்கப் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபேர் டோனுன்றனால எல்லாரும் என்னை டல்லா தான் இங்க வந்து மேக்கப் போட சொல்லுவாங்க. பெட்டர் நான் அதுக்கு வந்து நான் மேக்கப் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப பண்ண மாட்டேன். ஒன்லி காம்பேக்டா அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸ்கின் வந்து இங்க நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் சரி, மேக்கப் போடலனாலும் சரி, லைட்டிங் முன்னாடி நிக்கும்போது ஸ்கின் கண்டிப்பா டேமேஜ் ஆகும் தான். ஸோ நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவேன், மெயின்டைன் பண்றதுக்கு மாய்ஸ்சரைசர் அது மட்டும் தான் ஒரே வழி. அதுக்காக கோகனட் ஆயில் போடுறது, சிரம் போடுறது அதெல்லாம் எதுவுமே வேணாம். மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கும், டீப் ட்ரை ஸ்கின் இருக்கும். இல்லைனா சில பேருக்கு நார்மல் ட்ரை ஸ்கின் இருக்கும். இல்லை ஆயிலி ஸ்கின், எனக்குலாம் வந்து நல்ல ஆயிலி ஸ்கின். பட் இருந்தாலும் நான் மாய்ஸ்சரைசர் போடுவேன். நான் மார்னிங் மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஆஃப்டர்நூன் வந்துட்டு நான் ஃபேஸ் கொஞ்சம் வைப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவேன். அப்புறம் தூங்க போகும்போது குளிச்சுட்டு திருப்பியும் மாய்ஸ்சரைசர் போட்டு தான் நான் போவேன். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் எனக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. அது ஒன்று தான் என்னோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது காப்பாத்துறதுக்கு. அதுதான் உங்க பல ஸ்கின்னுக்கான ஒரு சீக்ரெட். அது அப்புறம் இன்டெக் நம்ம சாப்பிட்றதும் இருக்கு. இப்போ நீங்க மேக்கப்லாம் பண்றீங்களா? ஸோ அது நீங்க செல்ஃபா பண்றீங்களா? அதுவும் கொலாபா இல்ல யாராச்சும் ஆர்டிஸ்ட்? இல்லை, நான் அதெல்லாம் நான் செல்ஃபா தான் பண்ணிக்கிறேன். ஆமா, செல்ஃப் மேக்கப். நீங்க செல்ஃப் மேக்கப் பண்ணீங்க? வாவ், நல்லா இருக்கு மேம். தேங்க் யூ. நான் வந்து கொலாப் பண்ணீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு தான் நீங்க மேக்கப் போட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல ஆக்சுவலி இங்க மேக்கப் மேன்ஸ் இருக்காங்க, செட்ல நம்ம கொடுப்பாங்க. பட் நான் வந்து பிகினிங்ல வரும்போது நமக்கு வந்து மேக்கப் மேன்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வந்து கத்துக்கணும். ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க, டைம் இருக்காது. நம்ம வர டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்ல போய் நிக்கணும் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் நம்ம ஓனா பண்ண கத்துக்கணும்.
ஹேர் ஸ்டைல் மட்டும் நம்மளால ஓனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அட்லீஸ்ட் மேக்கப்பாவது நம்ம ஓனா கத்துக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே. அதனால அப்படி கத்துக்கிட்டது தான் நான். ஸோ எவ்ரிடே ஷூட்டுக்கு வந்துட்டு நீங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க செட்ஸ்ல? செட்ஸ்ல வந்து நான் அதான் காலையில வந்தீங்கன்னா நைட் தான் கிளம்புவீங்க. நைட்டு தான் 12 கிளம்புறது. ஹவர்ஸ் அப்படியே போயிரும். அப்படியே போயிடுது. வீடும் தூரமா தான் இருக்கு செட்டை விட. ஆமா, ஆமா. ஸோ இந்த டிராவல் பிளஸ் இங்கே ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஃபேமிலியில வந்துட்டு சண்டை போட மாட்டாங்களா? நீ வந்து என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, இப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபேமிலி சப்போர்ட்டிவ் வந்து ரொம்பவே இருக்கு. நான் வந்து 2த்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் வந்து அம்மாங்க வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். பட் ஆஃப்டர் மேரேஜும் அந்த சப்போர்ட் நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ எனக்கு இதில் மறுபடியும் நான் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போனேன் இந்த ஃபீல்டு, என்னோட ஃபீல்டை. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் துபாயில் தான் செட்டில் ஆனேன். செட்டில் ஆகிட்டு திருப்பி இந்தியா நான் வரும்போது எனக்கு துபாயில் இருக்கும்போது கால்ஸ் வரும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம அங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம மூவிஸாக ஒரு 10 days வந்தோமா பண்ணோம் போயிட்டே இருக்கலாம். பட் சீரியல்ஸ் அப்படி இல்லை, 2-3 years கான்ட்ராக்ட் போடுறோம்ல. அதனால வந்துட்டு இங்கே செட்டில் ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். செட்டில் ஆகும்போது எனக்கு ரஜினி ப்ராஜெக்ட் வந்துச்சு. சரி ஓகே, வீட்டில் கேட்டேன். வீட்டில் வந்து ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து என்னை வந்து சீரியலில் தான் பார்த்தாங்க. ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு அவங்க பார்த்ததே என்னோட அந்த உதிரிப்பூக்கள் சீரியலில் தான் என் மாமியார் பார்த்தாங்களாம். அதனால அவங்களுக்கும் சந்தோஷம் தான் நான் பண்ணுறது. ஆனால் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னெலாம் கேட்க மாட்டாங்க. என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் வந்து வீட்டில் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்கே வருவேன். அதே மாதிரி இங்கே பிரேக் டைம் கிடைக்கும்போது, அப்பப்போ ஷார்ட் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் நான் கால் பண்ணி நான் வந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆமாம். ஓகே. ஸோ இது ஃபேமிலி சப்போர்ட் பற்றி பேசும்போது ஒரு மேஜர் கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ரிலிஜன் இல்லையா? ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஹிந்துவா நீங்கள் வந்துட்டு நடிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க, பார்வதி வேஷம்லாம் போட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் சண்டை போடல, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, ஒரு அளவுக்கு தான் விட முடியும், இந்த அளவுக்குலாம் நீ பண்ணக்கூடாது, அது உனக்கே தெரிய வேண்டாமா அப்படிலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எனக்கு யாரும் சொல்லலை. பட் என்னுடைய மதர் இன் லா சைட்லேருந்து வரும், நிறைய விஷயங்கள் வரும், சொல்லுவாங்க. அதான் மதர் இன் லா சைட்னா அவங்களுமே வந்து ரிப்ளை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற ஜாப் இருக்கு இல்லையா, அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நடிக்க வந்தாச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வேஷம் கொடுத்தாலும் நம்ம போட்டு தான் ஆகணும். அது பிச்சைக்கார வேஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சாமி வேஷமாக இருந்தாலும் சரி, மகாராணி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கேரக்டராகவே நீங்கள் வந்து மாறி தான் ஆகணும். நான் முஸ்லீம், நான் பொட்டு வைக்க மாட்டேன், நான் காலில் விழுக மாட்டேன், ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், சாமி கும்பிட்ற சீன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபீல்டில் நம்ம வந்து இருக்கவே கூடாது தான். பட் நிறைய பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா மனசில் இருக்கா என்னுடைய பக்தி, அவ்வளோதான். நான் கடவுளை வந்து நான் மனசார நான் ஒரு விஷயம் பண்ணும்போது நான் வேண்டிக்கிறேன், அது போதும். அதே சமயம் கடவுள் தான் எனக்கு இந்த வழி காமிச்சது. ஆக்சுவலி நான் ஒன்றும் தானாக வந்து எனக்கு இருக்கிற லைஃப்பை விட்டுட்டு நான் அப்படி வரலையே. எனக்கு ஆரம்பத்தில் இந்த வேலை கூட்டிகிட்டு வந்ததே கடவுள் தான். அப்படி இருக்கும்போது அதை நான் மதிக்கிறேன். கடவுள் கொடுத்த இந்த தொழிலை நான் மதிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே. அது ரொம்ப மெச்சோர்டாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன விஷயம். பிகாஸ் டக்குன்னு ஐ மீன் இப்போ என்கிட்டே வந்துட்டு யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்க, இஃப் நான் அவங்க பிளேஸில் இருந்ததுன்னா நான் வந்துட்டு ஏன் இவங்களாம் அப்படி பேசுகிறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அந்த மாதிரி யோசிப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் நீங்கள் அதை மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணீங்க. ஸோ தட்ஸ் வே டு குட். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் மூவிஸ், நீங்க மூவிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, லைக் மூவிஸ்ல சான்ஸ் கிடைக்கணும், கிடைச்சிருக்கா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, நிறைய மூவிஸ் எல்லாமே வருது. பட் இப்போ என்னன்னா எனக்கு இந்த மூவிஸ்ல போயிட்டு நம்ம பேக்கடா உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒரு 20 days 30 days 40 days நம்ம அவுடோர் தான். மோஸ்ட்லி வந்து எல்லா மூவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சென்னையில் தான் போகுது ஷூட்டிங் எல்லாமே. எனக்கு ஃபேமிலியை விட்டுட்டு அப்படியெல்லாம் போய் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது எனக்கு இல்லை. அப்படி நம்ம பேஷனுக்காக அந்த மாதிரி போய் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் துபாயில் இருக்கும்போதே நான் வந்துட்டு பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கு லோக்கல்லே இருக்கணும். எங்கே காலையில் நான் எத்தனை மணிக்கு 5 மணிக்கு 4 மணிக்கு ஷூட்டிங் வர சொன்னால் கூட நான் வந்துடுவேன். அதே மாதிரி நைட் எனக்கு வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு என் ஃபேமிலி கூட நான் அந்த டைம் தான் நான் வந்து என் ஃபேமிலியோட இருக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து சீரியல்ஸ்க்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ. ஓகே. ஸோ ஆனாலும் மூவிஸ்க்கு ஆஃபர் வந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் வித்தின் சென்னைனா நீங்கள் வந்துட்டு சென்னைன்னு இல்லை, இப்போ நம்ம வந்து அது டேஸ் தான் நான் மேக்ஸிமம் பார்ப்பேன். எப்படி அந்த ஒரு 10 days இல்லை 5 days இல்லை ஒரு நல்ல கேரக்டர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ஃபேமிலியும் வாங்க கூடவே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போவேன் நான். நல்லா என்னால் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லாத ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னா
கூட வாங்கன்னா வந்துருவாங்க. அதுக்கேத்த மாரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருப்பாரு. "உனக்கு என்ன தனியா இருக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? சரி ஓகே நானும் கூடவே வருவேன்" அப்படின்பாங்க. அந்த மாதிரி இருந்தா நான் பண்ணுவேன். பியூட்டி டிப்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஆமா. மாய்ஸ்சரைசர் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். இருந்தீங்க. ஸோ ஹேருக்கு வந்துட்டு நீங்க என்ன ரெமெடிஸ் சொல்லுவீங்க? லைக் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும், ஹேர் பிரேக்கேஜ் இருக்கக்கூடாது, ஹேர் ஃபால் ம். கம்மியாகணும், ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யூசுவலி வந்து ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிக்கோங்க, பெர்மனிங் பண்ணிக்கோங்க. அது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நெறைய பேருக்கு கர்லி ஹேர் பிடிக்காது. ஸோ ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணிப்பாங்க. எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா